السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. وقال أيضا وأتموا الحج والعمرة لله. وقال أيضا وأذن في الناس في الحج يأتوك رجالا من كل فج عميق. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف الحجاج والعمار وفد الله. وقال أيضا من أراد الحج فليتعجل، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் உயிரிலும் மேலான, உயிரை விட மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் வீட்டிலிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களில் 11வது மாதமான துல்காதத்தில் ஹராம், ஹஜ்ஜுக்காக, உம்ராவுக்காக ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வீட்டை சந்திக்கக்கூடியவர்கள், சிறப்பிற்குரிய மாதத்தில் நாம் இருக்கிறோம். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த திரு கலிமாக்களை மொழிந்தவர்களாம். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்ந்தவர்களாம். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ, அது அத்துணையும் அறவே விட்டு விலகி இருக்கக்கூடியலாம். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள் இல்லாத ஆரோக்கியமான, சரீர சுகமான, இன்பமான வாழ்வினை, வாழும் காலமெல்லாம் ஹஜ்ஜு, உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், மேலும் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன துவாக்கள், கயிறு பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, செய்தார்களோ, அது அத்தனையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, நாடெங்கிலும் உலகம் முழுக்க எத்திக்கிலும் எல்லா புறத்திலிருந்தும் மக்கள் இன்றைக்கு ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இறை இல்லமான காபாவை, அந்த இடத்தை, புனிதமான தலங்களை, சிறப்பிற்குரிய துவாக்கள் கபூலாகக்கூடிய இடங்களை சந்திக்க எத்திக்கிலும் உலகம் எங்கிலும் ஹஜ் கமிட்டி மூலியமாகவோ அல்லது தனியார் நிறுவனம் மூலியமாகவோ சுமார் 50 லட்சம் மக்கள் ஒரு ஹஜ்ஜிலே ஒன்று சேர்கிறார்கள். அது ஒரு எலாஸ்டிக் பூமி, எத்தனை பேர் வந்தாலும் உள்வாங்கி வைத்துக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய அந்த இறை இல்லம் காபா, ரப்பினுடைய அந்த இறை இல்லம் இருக்கிறது. அந்த இறை இல்லத்தை பார்ப்பதற்கு, அந்த இறை இல்லத்தை சென்று நாம் அங்கே ஹஜ்ஜுடைய அமல்களை நிறைவேற்றுவதற்கு ஆசைப்பட வேண்டும், ஆவல் பட வேண்டும், துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். முதல்ல நம்ம அந்த தல்பியா ஓதிக்கொள்ள வேண்டும். 3 முறை தல்பியா ஓதுவது சுன்னத். ஓதுவோம், நீங்களும் ஓதுங்கள். لبيك اللهم لبيك لبيك لا شريك
இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தருவானாக. இந்த தினத்திலே யார் யாரெல்லாம் ஹஜ் செய்ய நாடு இருக்கிறார்களோ, அல்லாஹ் நாட்டம் கொடுத்திருக்கிறானோ, புறப்படுகிறார்களோ, அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலாக ஆக்குவானாக. அவர்கள் செய்யக்கூடிய அத்துணை அமல்களையும் மப்ரூராக ஆக்கி தருவானாக. எப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் முன் சுன்னத் பின் சுன்னத் இருக்கிறதோ, சுன்னத்துக்கள் தான் நம்ம செய்கிறோம். பர்து அல்லாஹ் கொடுத்த கடமை, அது கண்டிப்பாக செய்ய வேண்டும். சதகா தான தர்மங்கள் செய்கிறோம். சாதாரணமாக சதகா செய்வது சுன்னத். நோம்புடைய மாதங்களில் நாம் ஜகாத் கொடுப்பது கட்டாய கடமை. அதே போன்று ஒவ்வொரு அமல்களுக்கும் முன்னும் பின்னும் சுன்னத்துக்கள், வாஜிபுகள், இப்படி நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதே போன்றுதான் ஹஜ்ஜு என்பது முதல்ல நம்ம மனசுல விளங்கணும், அது கட்டாய கடமை. அது வெறுமனே சுற்றுலா தலமோ சும்மா போய் அந்த புனித தலங்களை பார்த்து விட்டு வருவதோ அது அல்ல. விளங்க வேண்டும், ஹஜ்ஜு என்பது கட்டாய கடமை. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு தர வரிசையில் தான் அது கடைசியே தவிர, வாலிப பருவத்தில் உடலிலே தெம்புள்ள போது, ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. வயது முதிர்ந்த பிறகு நான் என்னுடைய பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டேன், நான் வீடை கட்டிட்டேன், அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், இப்போதான் ஹஜ்ஜு செய்யணும் என்பதா மனதில் நம்ம நினைச்சு வச்சிருக்கோம். சட்டம் அதுவல்ல, ஷரியத் அதுவல்ல. முதல்ல நீங்க ஹஜ்ஜு செய்யுங்கன்றான். உடல்ல தெம்பும் பலமும் வசதி இருந்தது என்று சொன்னால் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். மன் அராதல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜை யார் நாடுகிறாரோ, பல் யத ஹஜ்ஜல், பல் யத ஹஜ்ஜல், அவர் தீவிரமாக செயல்படணும். இன்னைக்கு என்னன்னா, அது தர வரிசையில கடைசியில இருக்கு, நம்மளும் அந்த மனசுல கடைசியா தான் வச்சிருக்கோம். சில பேர் உம்ராவுக்கு போயிட்டு வந்தா அது ஹஜ்ஜுன்னு நினைச்சுக்கிறாங்க. உம்ரா வேற, ஹஜ்ஜு வேற. உம்ரா செய்வது சுன்னத், ஹஜ்ஜு செய்வது கட்டாய கடமை. உம்ரா என்பது ஸல்லல்லாஹு 4 உம்ரா செஞ்சிருக்காங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு உயிரை விட மேலான பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உம்ராக்களை முடித்திருக்கிறார்கள். ஹஜ்ஜு ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றிருக்கிறார்கள். எனவே உம்ராவுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன், காபத்துல்லா பார்த்துட்டேன், மதீனாவுக்கு போயிட்டேன், அங்குள்ள சில புனித ஸ்தலங்கள்லாம் நான் பார்த்துட்டேன், முடிஞ்சிருச்சு நீங்க முடிவு செய்யக்கூடாது. அது முடிவு அல்ல. நன்கு விளங்க வேண்டும், ஹஜ்ஜு என்பது கட்டாய கடமை, அதை நிறைவேற்ற வேண்டும், அதை தள்ளி போடக்கூடாது. முதல்ல ஆசை வைக்க வேண்டும், ஆவல் வைக்க வேண்டும். அந்த புனித தலத்திலே கால் வைப்பதற்கு எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்க தான் போக முடியும். நல்லா விளங்க வேண்டும். எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பணம், காசு, செல்வ செழிப்புலாம் சேர்த்து வச்சிருப்பாங்க, அவங்களால ஹஜ்ஜு செய்ய முடியாது. அவங்க ஹஜ்ஜு செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். 800 வருஷம் ஆண்ட முகலாய பேரரசர் சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள், எத்தனையோ அரசர்கள் இது வரைக்கும் ஹஜ்ஜு செஞ்சது. நல்ல விளக்கம். எவ்வளவு பெரிய அரசாட்சிக்கு சொந்தக்காரர்கள், இஸ்லாத்தை 800 வருஷம் ஆண்டவர்கள், அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய நசீப் இல்லை. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பஞ்சத்தில் அடிப்பட்ட சாதாரண ஒரு ஏழைக்கு ஹஜ்ஜை எல்லாம் நசீபாகும். அப்போ ஹஜ்ஜை அல்லாஹ் யாருக்கு நாடுமான்னு சொல்ல முடியாது. முதல்ல நம்ம காலம் காலமா என்ன நினைக்கணும்னா, ஆசைப்படணும், ஆவல் கொள்ள வேண்டும். அந்த புனித பூமியில் நான் கால் வைக்க வேண்டும் என்பதாக ஒவ்வொருவரும் நாம் துவா செய்ய வேண்டும். சில ஹஜ்ஜு செயற்கையான நடந்த நீங்க பார்ப்பீங்க. தவாஃப் இல்லைன்னா உலகமே வேண்டும். அங்கே ஹஜ்ஜுக்கு சென்று காபத்துல்லாவை பார்த்த உடனே அழுக வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். புனித காபாவை பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம், நிறைய சட்டத்திட்டங்கள் உண்டு. முதல் பள்ளிவாசல் காபத்துல்லா அரம் ஷரீஃப், 2வது பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவி, 2வது பள்ளிவாசல் நீங்க பார்க்கணும்னா 3வது பள்ளிவாசல் பைத்துல் முக்கத்தஸ். இந்த பைத்துல் முக்கத்தஸும்
மஸ்ஜித் ஹராம் கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் பள்ளிவாசல் காபா, இதுக்கும் இந்த பைத்துல் முகத்தஸும் கட்டுறதுக்கு இடையில 40 வருஷம் ஆச்சு. முதல் பள்ளிவாசல் காபா ஷரீஃப் இருக்கிறது எத்தனையோ பேர் கட்டினாங்க. மலக்குமார்கள், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நிறைய அரசர்கள் முன்ன பின்ன மாற்றி கீட்டி வச்சாங்க. கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்து வைத்ததிலிருந்து அது இன்றைக்கும் நம்முடைய இருக்கிறது. கியாமத் காலம் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. எனவே அந்த புனித பூமியில் இருக்கிறது நாம் கேட்கிற எல்லா துவாவும் கபூலாம். நாம் கேட்கிற முதல்ல இங்கேருந்து நம்ம போய் உம்ரா ட்ரெஸ், உம்ரா நியத்து வச்சு நம்ம அந்த ட்ரெஸ்ஸை அணிஞ்சிடுவோம். உம்ராவுடைய எஹ்ராமுடைய ஆடையை அணிஞ்சிடுவோம். அணிஞ்சிட்டு இங்கேருந்து எத்தனையோ ஃப்ளைட்டு போகுது, பார்த்துருக்கான், நிறைய நியூஸ்லலாம் போடுறாங்க. ஹஜ் கமிட்டி மூலிமா எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தடவை போகிறாங்க. ஒரு ஹஜ்ஜில் 50 லட்சம் பேர் கூடுறாங்கன்னா பாருங்கள். அந்த 50 லட்சம் பேரில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்கிற நியத்து வேண்டும், இஹ்லாஸ் வேண்டும், மன தூய்மை வேண்டும். அல்லாஹ்வுடைய இறை இல்லம் காபாவை நான் சந்திக்க போகிறேன், அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக, யாரெல்லாம் ஒரு இறை இல்லத்தில் கால் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று நாம் தினம் துவா செஞ்சுட்டே இருக்கோம். ஒரு அம்மா நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஹஜ்ஜு நாளே அரஃபா. ஹஜ்ஜு நாளே என்னங்க, அல்ல ஹஜ்ஜு அரஃபான்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு அரஃபா மைதானத்துக்கு போனால் ஹஜ்ஜு கூடாது. தவாஃபே ஜியாரான்னு சொல்லுவாங்க, இறுதி தவாஃப். அந்த தவாஃப் எல்லாம் ஹஜ்ஜு கூடாது என்பதாக சொல்லுவாங்க. நிறைய சட்ட திட்டங்கள் ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்கிறது. எனவே ஒரு அம்மா அரஃபா மைதானத்துக்கு அது ஓவன் அழுகுது. போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, நம்ம இது வரைக்கும் ஹஜ்ஜு செஞ்சதில்லை, நிறைய ஆட்சிமார்கள் ஹஜ்ஜு செஞ்சுருப்பீங்க. நம்ம சட்டத்திட்டங்கள் ஹதீஸ்கள் கிதாபுடைய நம்ம படித்து உங்களுக்கு சொல்கிறோம். போயிட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் அனுபவங்கள் அதிகமாக இருக்கும். எனவே எனக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவானா. அப்போ ஒரு அம்மா அரஃபா மைதானத்தில் உட்காந்து அழுகுது. அது கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. என்னன்னு அந்த அம்மாட்ட போய் கேட்டால் தஸ்மீ மணியை தொலைச்சிட்டான் தெரியுது. என்னங்க, தஸ்மீ மணியை தொலைச்சிட்டேன் அப்படின்னு நம்ம அழுகுது. அப்புறம் தஸ்மீ மணியை கொடுத்தோம்னா அந்த அம்மா திக்கிற செய்ய ஆவலோடு ஆர்வத்தோடு திக்கிற செய்யும். போயிட்டு வந்து உலமாக்கள் சொல்லுகிறார், அந்த ஹஜ்ஜுடைய இறை இல்லம் காபா அந்த ஷரீஃப் இருக்கிறது, எல்லா துவாக்களும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம். ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு ஹஜ்ஜு செய்ய போயிருக்காங்க. அந்த பிள்ளை எனக்கு சாக்லேட் வேணும், சாக்லேட் தவாஃபா சொல்லியிருக்கு. 4வது 5வது 7 தவாஃப் உங்களுக்கு தெரியும், 7 தவாஃப். அந்த பிள்ளை 7வது தவாஃபில் வேற ஒரு ஊருக்காரு, எத்தனையோ ஊருக்காரங்க வருவாங்க, சாக்லேட்டை கொண்டு கொடுக்குறாரு. அந்த பிள்ளை சாக்லேட் வேணுங்கிற துவா செஞ்சுச்சு. சின்ன பிள்ளை எதை கேட்டாலும் அல்லாஹ் கொட்டி கொடுப்பான். எந்த துவாக்கள் கேட்டாலும் ஹஜ்ஜிலே கபூல் ஆகும். ஹதீஸ்ல நீங்க பாருங்க, யார் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்களோ அவங்க அன்று பிறந்த பாதகனை போன்று ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து எப்படி வருமோ, எந்த தவறும் எந்த பாவமும் இல்லாமல் அப்பழுக்கற்று பரிசுத்தமாக இருக்குமோ, ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஆஜி அப்படிதான் இருப்பான். அது எவ்வளோ பெரிய பாக்கியமா, எல்லா பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்பட்டுரும். அப்புறம் மப்ரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய நன்மை என்னங்க, லைலலஹு ஜஸாஉ இல்லல் ஜன்னா, சொர்க்கம் தான் அவருடைய கூலி. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக வேண்டும். நம்ம செய்கிற அமல்கள் ஹஜ்ஜுடைய நாட்டில் வெறும் 5 நாள் தான், 5 நாள் அல்லது 6 நாள், பிற 8லிருந்து 12 வரைக்கும் அல்லது 13 வரைக்கும் போயிட்டு வந்த ஆட்சிகளுக்கு தெரியும். எனவே அந்த ஹஜ்ஜுடைய தினங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினால இருந்து தொடங்கும். மினால ஒரு நாள் ஃபுல்லாக தொழுவாங்க, அதில் லொகர் அசர் சேர்த்து தொழுவாங்க. அப்புறம் அந்த மினாவுடைய சாயந்தர நேரத்தில் அரஃபா மைதானத்துக்கு போயிடுவாங்க. மறுநாள் அங்கே என்னது 2 வக்தை சேர்த்து தொழுவாங்க. அடுத்து முஸ்தலிஃபால தங்குறது, அடுத்து ஷைத்தானுக்கு கல்லெறிகிறது, அப்புறம் குர்பானி கொடுக்கிறது. இப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம சொல்லலாம். அதை விரிவாக அந்த புனித ஸ்தலங்களுக்கு நாம் சென்று அங்குள்ள விஷயங்கள் எல்லாம் தெரிந்து அமல் செய்கிற பொழுது அது மக்பூலாக மப்ரூராக அல்லாஹ் ஆக்கி தருவான். ரொம்ப பெரிய பாக்கியம். 70 கல்லை எடுத்து செல்ல வேண்டும். சின்ன சைத்தான், பெரிய சைத்தான், நடுவுல 3 சைத்தானுக்கு கல்லெறியணும். அந்த பிறை 11, 12, 13 எறிவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. மார்க்கம் என்பது பறந்து விரிந்தது. ஏராளமான செய்திகள் அங்கே உள்ளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து நாம் அந்த ஹஜ்ஜை ஆவலோடு செய்கிற பொழுது ரொம்ப லகித்த இன்பம் கொள்ளலாம். அது இறை இல்லம் காபா, அல்லாஹ்வுடைய இறை இல்லம். அந்த காபத்துள்ளாலே நிறைய விஷயங்கள் இருக்கு. அஜருல் அஸ்வத்கள், சொர்க்கத்தில் ஒரு கல்லை உங்களுக்கு உலகத்தில் பார்க்கணும்னா நீங்கள் ஹஜ்ஜில் தான் பார்க்க முடியும்.
சொர்க்கத்தில் எப்படிங்க இருக்கும்? மாட மாளிகை பிரம்மாண்டம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. சொர்க்கத்திலிருந்து ஒரு கல்லை நீங்க பார்க்கலாம். எங்கங்க பார்க்கலாம்? ஹஜ்ஜில் பார்க்க முடியும். மதீனா பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொள்ளுகிற மதீனாவிலே அந்த மெம்பருக்கும் ரவுலா ஷரீஃபுக்கும் ரவுலா ஷரீஃப் மத்தியில் உள்ள அந்த இடம் சொர்க்கத்தினுடைய இடம். அங்க போனால் அதை பார்க்கலாம். சொர்க்கமே நம்முடைய வஃபாத்திற்கு பின்பாக தான் அல்லாஹ் அந்த கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு மாஷர் முடிஞ்சு சொர்க்கத்தை தருவான். ஆனால் சொர்க்கத்தில் உள்ள விஷயங்களை, இடத்தை அல்லது சொர்க்கத்தினுடைய பொருளை எதாவது நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள், அங்கே பார்க்கலாம், பார்க்க முடிகிறது. ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிறது, பாவங்களை உரியக்கூடிய சிறப்பிற்குரிய கல். இப்போ நிறைய விஷயங்கள், இந்த தவாஃப் 7 தவாஃபு 3 தடவை குலுங்கி போனோம், அப்புறம் சாதாரணமாக போனோம், திக்ரு துவாவை ஓதிக்கிட்டே போகணும், தவாஃப் ஆரம்பிக்கிற பொழுது இடது பக்கமாக ஆரம்பிக்கணும். இப்படி நிறைய சட்டத்திட்டங்கள். ரொம்ப ஆசைப்படணும், ஆவல் கொள்ள வேண்டும். புனித காபாவை நான் அங்கு சென்று ஹஜ் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு அந்த நசீபை கொடு, அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு என்று ஒவ்வொரு நாள் துஆ செய். அல்லாஹும்ம வர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம். யா அல்லாஹ், உன்னுடைய பைத்துல் ஹராமை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை, ரிஸ்கை எனக்கு தருவாயாக. ரவுலத்த ரபீனா ஜியாரத்த ரவுலத்த நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நான் ஸல்லல்லாஹு ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே எத்திக்கிலும் உலகம் எங்கிலும் இன்றைக்கு ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 26ஆம் தேதியிலிருந்து முதல் ஃப்ளைட்டு கிளம்புது. முதல் ஃப்ளைட் ஹஜ்ஜுக்காக 26ஆம் தேதியிலிருந்து கிளம்புதுங்க. நியத் வைங்க இன்ஷா அல்லாஹ். ஹஜ் என்பது கட்டாய கடமை. ஹஜ் என்பது கட்டாய கடமை. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, எனக்கு தொழில் செய்யணும், நான் வீடு கட்டணும், எனக்கு பெண் பிள்ளைங்க இருக்கு, நான் அவங்கள படிக்க வைக்கணும், திருமணம் முடிச்சு கொடுக்கணும், கடைசியில் ஹஜ் செஞ்சுக்கலாம், கடைசியில் மௌத்து வந்துருச்சுன்னா யோசிக்கணும். அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. இதெல்லாம் நான் செஞ்சுட்டு அவர் மௌத்தா போயிட்டார்னா ஹஜ்ஜை தள்ளி போட்டாரு. எல்லா காரியத்தையும் முன்னிறுத்தி அல்லாஹ்வுடைய கட்டாய கடமையை ஹஜ்ஜை தள்ளி போட்டார். மௌத்து வந்துருச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் யமூத்து, அவர் மரணம் ஆகட்டும். இன்கான யஹூதியன் நசரானியன், அவன் யூதனாக கிறிஸ்துவனாக மரணிக்கணும்னு சொன்னாங்க. கடுமையான வாசகம், எச்சரிக்கையான வாசகம். எனவே வாலிப பருவத்திலே உடலிலே தெம்பும் ஆரோக்கியம் இருக்கிற போது நீங்கள் ஹஜ்ஜை செய்ய வேண்டும். இதுதான் சட்டம். எல்லா கடமையும் செஞ்சு கடைசியில் ஹஜ் செய்யும் மௌத்து வந்துடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் அப்பேற்பட்ட விஷயம் நம்மளை காப்பாற்றுவானாக. ஹஜ்ஜுடைய விஷயங்களை, ஹஜ்ஜுடைய கிரியைகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு அமல் செய்து அந்த ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்கி தருவானாக. வெறுமனே ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தோம் இல்லை, அந்த ஹஜ்ஜு மக்பூல் ஆகும், அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டும். அதற்கான கூலி தான் என்னங்க? ஜன்னா, சொர்க்கம் என்பதாக ஹதீஸில் இருக்கிறது. எனவே இந்த தடவை கூட நம்முடைய மஹல்லாவிலிருந்து சில பேர் ஹஜ்ஜுக்கு போகிறதா நம்ம கேள்விப்பட்டோம். வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போங்க, உம்ராவுக்கு போங்க. உம்ராவும் ஹஜ்ஜு ஒன்றும் இல்லை, நல்லா விளைக்கணும். உம்ரா என்பது சுன்னத், ஹஜ்ஜு என்பது கடமை. ஹஜ்ஜு என்பது அந்த பிறை 8 to 13 வரைக்கும். உம்ரா வந்து நம்ம எப்போ வேணால் செஞ்சுக்கலாம். எஹ்ராம் கட்டிட்டு நிய்யத் வச்சு எஹ்ராம் கட்டி காபத்துல்லாவை தவாஃப் செய்வது, சஃபா மர்வாக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவது, தலைமுறையை இறக்குவது, இப்படி ஒரு 4 விஷயம்தான் உம்ரால வரும். ஆனால் ஹஜ்ஜு பொறுத்தவரை தான் அது மினா என்கிற இடம் இருக்கிறது, அரஃபா என்கிற இடம் இருக்கிறது, முஸ்தலிஃபா என்கிற இடம் இருக்கிறது, ஷைத்தானுக்கு கல்லெறிதல் என்பதாக இருக்கிறது. இது அத்துணையும் செய்வதுதான் ஹஜ்ஜுடைய கடமை. வெறுமனே நம்ம பொழுதுபோக்கு தலம், சுற்றுலா நினைச்சிடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய இறை இல்லம், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலை சபீலா. அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை ஹஜ் செய்பவர்கள், உங்களுக்கு உடல்ல சக்தி இருக்கு, பலம் இருக்கு, செல்வம் பொருளாதாரம் இருக்கு, நீங்க வசதி வாய்ப்பு வந்துருச்சு, அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஅத்தீன பின்னாசி வஅத்தி, நீங்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுங்க. ஹஜ்ஜுடைய மாதம் வந்துருச்சு, ஹஜ்ஜுக்காக நீங்கள் புறப்படுங்க. கால்நடையாக நடந்து போகலாம், வாகனத்தில் போகலாம். இன்னைக்கு எல்லா ஃப்ளைட்டில் போகிறாங்க, எல்லா வசதியும் வந்துருச்சு.
எந்த வகையில் நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு நன்மை இருக்கு. இன்னைக்கு நேரங்களும் குறையுது. 6 ஹவரில் ஃப்ளைட்டில் போய் அங்கே இறங்கிடலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூலி இருக்கிறது. இந்த மார்க்கத்திலே நன்கு விளங்கி கொண்டு அந்த ஆயத்தை முடிக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், வமன் கஃபர, யார் நிராகரிக்கிறார்களோ, யார் ஹஜ்ஜு செய்யலையோ அவருடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. ஹஜ்ஜு பாருங்க, ஈமானோடு சம்பந்தப்பட்டது, ஒருவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது ஹஜ்ஜு. கட்டாய 5 கடமைகளில் ஆக சிறந்த கடமை ஹஜ்ஜு. அதனுடைய கூலி சொர்க்கம். அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். புனிதமான இல்லங்களில் புனிதமான அல்லாஹ்வுடைய அவன் கொடுத்த அந்த நியாமத்துக்களை பார்ப்பது மிகப்பெரிய பரக்கத். அங்கே நீங்கள் எந்த துவா செய்தாலும் கபூலாகும். உதாரணமாக அந்த காபத்துல்லா அந்த கதவு இருக்கிறது, அங்கே நின்று துவா செய்வது, அந்த காபத்துல்லா திரையோடு தன்னுடைய முகத்தையும் நெஞ்சையும் இணைச்சி வச்சு துவா செய்வது. சல்லாதாங்களும் துவா செஞ்சாங்களா இல்லையா? யாரெல்லாம் எனக்கு உமரை கொடு, இல்லைன்னா அபு ஜஹலை கொடுன்னு கேட்டாங்க. அவங்க 2 பேரையும் கேட்டிருந்தா அல்லாஹ் கொடுத்துருப்பான். உமரை கேட்டோம்னா உமரை கொடுத்தான். ஏன்னா துவா உடனே ஒப்புக்கொள்ளப்படும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஜஹல் போன்ற இவர்களை குறித்து ஸல்லல்லாஹு துவா செஞ்சாங்க. உமரை கூட, உமர் ரலியல்லாஹு கூட, இல்லைன்னா எனக்கு அபு ஜஹலை கூட கேட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உமர் ரலியல்லாஹு கொடுத்துட்டான். அந்த இடம் அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய இடம். துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய முல்தசிமுல் காபா, காபாவுடைய அந்த கதவு, அதை சுற்றி உள்ள பகுதி, அஜர் அஸ்வத் கல்லு, இதெல்லாம் மிக மகத்துவமிக்க. எதை கேட்டாலும் அல்லாஹ் கொட்டி கொடுப்பான். நல்லா நடக்க வேண்டும். அந்த பிள்ளை தவாப் செய்யும்போது சாக்லேட் வேணும் கேட்டுச்சு. தவாப் முடியும் போது சாக்லேட் கையில் இருந்துச்சு. ஏன்னா கண்கூடா பார்க்குறாங்க. ஜம்ஜம் தண்ணியை வயிறு குடைக்க வேண்டும் என்று ஹதீஸ்ல இருக்கு. அங்கே என்னங்க, ஜம்ஜம் தண்ணி இருக்க மகத்துவமிக்க அந்த நீர் 8 அடி அகலம் 10 அடி ஆழம், இன்றைக்கு வரைக்கும் வற்றாத ஒரே கிணறு அது மட்டும்தான். ஆக சுத்தமாக. சில பேர் சொன்னாங்க இது கடலோடு கனெக்ஷன் இருக்குமோ. இன்னைக்கு ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு ஆராய்ச்சி செஞ்சாலும் அவங்க எதுவும் பண்ண முடியாது. அது அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒன்று. அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒன்று அந்த ஜம்ஜம் தண்ணி. எத்தனையோ லிட்டர் எடுத்துட்டு வராங்க. இன்னைக்கெல்லாம் அதை கம்மி பண்ணிட்டாங்க. எத்தனை லிட்டர் எடுத்தாலும் அந்த மோட்ரு இருக்கிறது, 2 மோட்ரு 250 ஹெச்பின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மோட்டர்லாம் வந்து 1/2 ஹெச்பி, 1 ஹெச்பி, 2 ஹெச்பி தான் இருக்கும். தோட்டத்தில் நம்ம பயன்படுத்துகிற மோட்டர் இருக்கிற அது வந்து 5-6 ஹெச்பி இருக்கும். இங்கே ஜம்ஜம் தண்ணீருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த 2 மோட்டார், அசுர வளர்ச்சிக்கூட மோட்டார் 250 ஹெச்பி ஒரு மோட்டார், தண்ணி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். லட்சக்கணக்காக எத்தனையோ அந்த மில்லி எடுக்கிறார்கள். எல்லா ஆட்சிகளும் பயன்படுகிறார்கள். அங்கே ஆட்சிகள் பயன்படுத்தக்கூடிய தண்ணி ஜம்ஜம் தண்ணி. வயிறு குடிக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு சிறுநீர் வந்துவிடும், குறைச்சிக்கோங்க. அப்படி அல்ல. நியத்து என்ன, இந்த ஜம்ஜம் தண்ணியை நான் வயிறு முழுக்க குடிச்சு நல்ல ஆர்வமாக அமல் செய்ய வைக்கணும். நியத்து எப்படிங்க வைக்கணும், ஜம்ஜம் தண்ணியை வயிறு குடைக்க நான் குடைத்து வயிறு நிரம்ப குடிச்சு இங்கே உள்ள எல்லா அமல்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றல் கொடுத்தார்களோ அது போன்று நான் செய்ய நியத்து வைத்தால் நம்ம என்ன நியத்து வைக்கணுமோ அதான் கிடைக்கும். ஹதீஸில் வந்தா இல்லையா, உங்க நியத்து இப்படி தான் நாளைக்கு எழுப்பவே படுவீங்க என்பதாக ஹதீஸ் இருக்கு. விபாசு நாச அலா நியாத்திஹிம், மறுபடியும் அல்லாஹ் எழுப்புகிற பொழுது என்ன சொல்றான், உங்க நியத்து இப்படி தான் உங்களை எழுப்பப்படும் என்பதாக இருக்கிறது. அப்போ நம்ம நியத்து நல்ல ஜம்ஜத்துடைய வயிறு நிறைய குடிச்சு நியத் செஞ்சு மற்ற அமல்கள் நம்ம செய்யலாம். சஃபா மர்வாக்கு மத்தியில் தொங்கோட்டம் 7 தடவை, இங்கேருந்து அது வரைக்கும் ஓடுவது, பச்சை லைட்லாம் போட்டிருப்பாங்க. போயிட்டு வந்தவங்க நன்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். பச்சை லைட் போட்டிருப்பாங்க. ஆசராமா குலுங்கி போனாங்க. இன்னைக்குள்ள எந்த பெண்களும் குலுங்கி போன அவசியம் இல்லை. ஆண்கள் குலுங்கி போகணும். ஒட்டுமொத்த பெண்களுக்கும் ஆஜராமா செஞ்சிட்டனால இன்னைக்குள்ள பெண்கள் சாதாரணமாக போயிட்டு வரணும். பெண்களுக்கு சாதாரண உடை, ஆண்களுக்கு எஹ்ராம் உடை. எஹ்ராம் அணிஞ்சிட்ட பிறகு அத்தர் போடுவதோ மற்ற விஷயங்கள் செய்வது எதுவுமே கூடாது, ஹராம் என்பதாக சொல்லி தருகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். எனவே அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு லகித்த இன்பத்தோடு ஆவலோடு ஆசையோடு ஹஜ் செய்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு நன்மை நம்மால் பெற முடியும். அனைவரும் ஆசை கொள்ளுங்கள், ஆவல் கொள்ளுங்கள். அடுத்த வருஷம் நான் ஹஜ் செய்வேன் அல்லது இடையிலே உம்ராவுக்கு போயிட்டு வருவேன், நியத் இருக்க வேண்டும். ஹலாலான சம்பாத்தியம் இருக்க வேண்டும். இது போன்ற விஷயங்கள்லாம் கடன் வச்சுட்டு போகக்கூடாது, கடனால போகக்கூடாது. ஒருத்தருக்கு வாழ்க்கை முழுக்க கடனாக தான் இருக்கு, அவர் போகலாம். அவர் இஎம்ஐ கட்டிக்கிட்டே தான் இருக்கார், அவர் போக முடியாதுன்னா போகலாம். இருக்கு, மார்க்கத்தில் அனுமதி உண்டு.
எனவே சொல்ல வருகிற விஷயம், ஹஜ்ஜு என்பது ஐம்பெரும் கடமைகளில் கட்டாய கடமை. அதை கண்டிப்பாக உடல்ல ராகத் இருக்கிற பொழுது, தெம்பு இருக்கிற பொழுது நீங்கள் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்பதை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ஜு நின்று போச்சு என்று சொன்னால், ஹஜ்ஜு தவாஃப் நின்று போச்சுன்னா உலகமே நின்றும் என்பதாக ஹதீஸ் இருக்கு. லா தகூமு ஸாஅத்து இல்லா ஹஜ்ஜல் பைத், கியாமத் நாள் வராது ஹஜ்ஜு செய்யும் வரை, தவாஃப் செய்யும் வரை. தவாஃப் எப்பயுமே நடந்துகிட்டே தான் இருக்கும். தொழுகை நடந்தாலும் மற்ற அமல்கள் நடந்தாலும் தவாஃப் மட்டும் காபத்துல்லாஹை சுற்றுதல் என்பது அது நடந்து கொண்டே தான் இருக்கும். இது அல்லாஹ்வுடைய நியதி, நன்கு விளங்க வேண்டும். எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜு செஞ்சிருக்காங்க. ஒரு சில நபிமார்கள் விதிவிலக்காக இருந்தாலும் அனைத்து நபிமார்களும் ஹஜ்ஜு செஞ்சிருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரும் ஹஜ்ஜு செஞ்சிருக்காங்க. எல்லா நபிமார்களுக்கும் சில பண்பு இருக்கும். ஹஜ்ஜு செஞ்சிருப்பாங்க, தொழில் செஞ்சிருப்பாங்க, ஆடு மேய்ச்சிருப்பாங்க. இதெல்லாம் நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா காசா குறிப்பிட்ட சில தனித்துவங்களை கொடுத்தான். அனைத்து நபிமார்களும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. எனவே நாமும் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட உம்மத்தில் பிறந்த பெருமாள் ஸல்லல்லாஹு உம்மத்தில் இருக்கக்கூடிய நாம் ஹஜ்ஜு செய்வது கட்டாய கடமை. நியத் வையுங்கள். நம்முடைய மஹல்லாவிலிருந்தும் கிளம்புவதாக கேள்விப்பட்டோம். நிர்வாகத்திடம் தெரியப்படுத்துங்கள். நிறைய நியத் வைத்து அந்த புனித இல்லத்திலே கால் வைத்து நாம் அத்துணை விஷயங்களும் பெற வேண்டும். சும்மா சாதாரணமான இடம் நினைச்சிடாதீங்க, ஒவ்வொன்றும் மகத்துவமான இடம். இங்கிருந்து கல் எடுப்பார், மினால இங்கே அரப்பால கல் எடுத்துட்டு ஷைத்தானதை கல்லை எறிவார். இங்கேருந்து கல் எடுக்கிறாங்க, கல் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அங்கே போய் கல்லை போடுறாங்க, ஷைத்தானை கல் எறிகிறாங்க. பெரிய ஷைத்தான், நடு ஷைத்தான், சின்ன ஷைத்தான். 7 கல் 3 நாள் நடக்கும். இப்படி கல்லை போடுறாங்க, கல் போய்கிட்டே தான் இருக்கு. இங்கே யாரும் லாரியில் கொண்டு வந்து கொட்டலை, அங்கே யாரும் எடுத்துட்டும் வரல. எனவே அல்லாஹ்வுடைய மகத்துவமான இடங்கள் அங்கே இருக்கிறது, சில அற்புதங்கள் அங்கே இருக்கிறது. வெறுமனே சுற்றுலா தலம் போன்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் உம்ராவுக்கு போயிட்டு வந்தேன், நான் அது ஹஜ்ஜு கணக்காயிருந்தேன் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். என்னுடைய எல்லா காரியங்களுக்கு பிறகு கடைசியாக நான் ஹஜ்ஜு செய்வேன் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். கடுமையான எச்சரிக்கையான வார்த்தைகள்லாம் இருக்கு. மன் ஹராதல் ஹஜ்ஜ, யார் ஹஜ்ஜை நாடுகிறாரோ, ஆசைப்படுகிறாரோ, ஆவல் கொள்கிறாரோ, அவர் பல் யதஅஜ்ஜல், விரைவாக அவர் செய்யட்டும் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க யாரும் ஏழையாக முடியாது. ஹஜ்ஜுக்கு போறவங்க போயிட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஒருத்தர் சுமார் 5 லட்ச ரூபா கையில் வச்சிருக்காருங்க, அவர் மீது ஹஜ்ஜு கடன். ஹஜ்ஜு கமிட்டி மூலியமாக போனால் கூட 3-4 லட்சம் வந்துடும் அவருடைய செலவுக்கு போக. 5 லட்ச ரூபா 6 லட்சம் கையில் வச்சிருந்து ஹஜ்ஜு கடமை நன்கு விளங்க வேண்டும். கடமையானவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை அவருடைய நாட்டம் வருகிற பொழுது கண்டிப்பாக சென்று ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். அந்த ஹஜ்ஜு மக்பூலாய் மப்ரூராய் இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட்டதாய் அல்லாஹ் அங்கீகரித்ததாய் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியாக துஆவை ஓதி முடித்துக் கொள்வோம். அல்லாஹ் வர்ஸுகுனா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம். யா அல்லாஹ், எங்களுக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத், அவருடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய, ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக. அதே போன்று அந்த கடமையான ஹஜ்ஜை சரியான முறையில் சட்டத்திட்டங்களை எல்லாம் தெரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினை தருவாயாக. எங்களுடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்டதாக, ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக்குவாயாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வாஹ்.